ஏழைகள் பக்கமாக இருக்கிறார். நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறீங்களா? ஒரு நல்ல ஜாப் இல்லை, நான் நினைக்கிற ஜாப் இல்லை ஃபாதர் என்று இருக்கிறீங்களா? நல்ல இஎம்ஐயில் வாங்கிட்டீங்க நிறைய பொருட்கள், ஆனால் என் ஜாப் மூலமாக வர பணத்தில் என்னால் கட்ட முடியல என்ற அந்த ஏழ்மையில் இருக்கிறீர்களா? ஐயோ, நான் நினச்ச இடத்துக்கு போக முடியலையே என்பது கூட மனதில் ஒரு ஏழ்மை தானே, அதில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கமாக வருகிறார். பிரியமான இறைவர்களே, திருப்பாடல் 118:8 சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரின் தஞ்சம் புகுவதே நலம். அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துருங்க. அப்பா, என்னால் முடியலன்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் தோல்விகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் மன குமுறல்களை, என்னை அவமானப்படுத்துகிறாங்க ராஜா, என்னால் தைரியமாக வாழ முடியல, அவருக்கு முன்னாடி நிற்க முடியல, அப்பா ஒப்பு கொடுத்து கேளுங்க. உங்கள் ஏழ்மையை, உங்கள் கஷ்டத்தை அவர் போக்குவார். நீங்கள் சந்திக்கிற கவலைகள், கஷ்டங்கள் நிறைய வெளியில் சொல்ல முடியாது, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது அல்லவா? ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் கடவுள். அவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிறார். இந்த காணொளி மூலமாக உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னிடம் வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வருகிற, உன் பிரச்சனையெல்லாம் மாற்ற வருகிற. ஜெபி, நீ ஜெபித்த நிமித்தமாக வல்லமை பெறுவாய் என்று ஆண்டவர் வருகிறார்.